Hello everyone, welcome to innermagic. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் போட் ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு இயர் பிகினிங்லேயே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, போட் ஹவுஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எழுதி வச்சுருந்துருப்பேன். அதை வந்து இப்போ முடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு நமக்கு வேணுங்கிற போட் வந்து கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கும் பிஃபோராகவே புக் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 month முன்னாடியாவது நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சென்னையில் வந்து Alleppey எக்ஸ்பிரஸில் சேத்தலாவில் போய் இறங்கிட்டோம். அங்கே சேத்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து குமரகமுக்கு நம்ம வந்து வண்டி எடுக்கணும். நீங்கள் பஸ்லேயும் போய்க்கலாம், கோட்டயம் போயிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கேப் எடுத்து போய்க்கலாம். நாங்கள் வந்து கேபில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அதுவும் அந்த போட் ஹவுஸ் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அவங்கக்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு தனியாக சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். போட் ஹவுஸ் வந்து 1.5 ஆக்சுவலி இன்றைக்கி 12 o'clock நீங்கள் வந்து செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வந்து செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு கேபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே உங்களுக்கு வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. திருப்பி அவங்க வந்து ட்ராப்பும் ரயில்வே ஸ்டேஷனே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு போட் ஹவுஸ் வந்து 9,000 வந்து சொன்னாங்க. கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட இதில் வந்து போகிறோம், அவங்க சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கன்செஷன் ஏதாவது பண்ண சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவும் செய்வாங்க. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த போட் ஹவுஸ் எடுத்திருந்தோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பெரிய போட் கூட எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் போகிறதுனால ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு சின்ன போட் தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப ப்ரைவசியாக இருந்தது, ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துட்றாங்க. பைனாப்பிள் ஜூஸு இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 12 o'clock போல் அவங்க வந்து வண்டி அந்த போட் வந்து எடுப்பாங்க. நாங்கள் சேத்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு வந்து இறங்கணும். அங்கேருந்து குமரகமுக்கு வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாம் ஆறதுக்கு ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. 12 o'clock வந்து போட் வந்து எடுத்தாங்க. லன்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெஜிடேரியனோடது பண்ணுவாங்க, நான்வெஜ்ஜும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து அங்கேயே வந்து மீன், ப்ரான் அதெல்லாம் வந்து நண்டு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கேயே பிடிக்கிற இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டே போனவங்க. அதனால நாங்கள் அங்கேயே மீன் அப்புறம் ப்ரான்ஸ் வாங்கினோம், கிராப் வாங்கினோம். அதெல்லாம் அவங்களே வந்து குக் பண்ணி தர சொன்னால் அவங்களே வந்து குக் பண்ணி தராங்க. இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் இருப்பார், ப்ளஸ் ஒரு குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன், மொத்தம் 2 பேர் வந்து இருக்காங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரி போட் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம எப்படி லோக்கலாக பஸ் வந்து போகுதுல்ல அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த லோக்கலுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா பஸ் ஸ்டாப்ஸ் மாதிரியே இந்தந்த ஸ்டாப்ஸில் நிற்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய போட் வந்து இருந்தது. பெரிய போட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 15 to 25 members வந்து இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சில பேர் வந்து கல்யாணம் அதெல்லாம் கூட இந்த இதில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து வீடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த போட் வச்சுருக்கவங்களோட வீடு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போட்டுக்கு வந்து சில கரண்ட்டு அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஏன்னா நைட் வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ ஏசி வந்து நம்ம போடுவோம், அதுக்கான பவர் சப்ளைஸ்லாம் அந்த வீட்டு ஓனர்ஸே வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே அந்த போட்டு ஒவ்வொருத்தவங்க போட்டும் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குன்னாங்க. அது வந்து ஒரு ஸ்பீட் போட்டு, அப்புறம் கயாக்கிங் இருக்குது, நம்மளே பெடலிங் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா இது இருக்குது. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து தாஜ் ரெசார்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளும் போகலாம். அது வந்து ஒரு பர் டே வந்து 7,000 அந்த மாதிரி ஆகும்னாங்க. அந்த பிளேஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. உள்ளுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போகும்போதும் சரி, ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டு
இல்லை ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்டுட்டு அப்படி நம்ம வந்து போகிறதுங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து நம்ம ப்ளூடூத் இது மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்மளோட சாங்ஸ் நமக்கு ஏதாவது இஷ்டமான சாங்ஸோ இல்லை டிவி இருக்குது நம்ம டிவி கூட பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களையும் வந்து கொஞ்சம் நேரம் ஓட்ட சொன்னாங்க. கொஞ்சம் அங்கே ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு, சுற்றி தண்ணி தானே, அதனால அவங்க சொல்கிறாங்க ரைட்டில் எடுப்பா லெஃப்ட்டில் எடுப்பா அப்படின்னு சொல்கிறது மட்டும் என் பையன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பையன் பெரிய பையன் 2 பேருமே வந்து ஓட்டினாங்க. ஒரு 15 to 20 minutes ஓட்டியிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நைட்டு தான் வந்து இங்கே வந்து அந்த மீன் பிடிக்கிறது பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு நெட்டுக்கிட்டையுமே வந்து லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நைட்டு ஃபுல்லாக இறக்கிடுவாங்களாம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அதில் இருக்க அந்த ஃபிஷ் எல்லாம் நெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு தடவை பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நைட்டு ஃபுல்லாகவே வந்து இங்கே இந்த ஃபிஷிங் நெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எல்லா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த லைன் அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே அதுதான் இருந்துச்சு. இப்போ 5 o'clock போல் அங்கே நிறுத்திடுறாங்க. 5:30 அந்த டைமில் வந்து போய் நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 8க்கு டின்னர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே போட்லேயே அங்கேயே ஸ்டே பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னொரு தடவை ஒரு ரைடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாமே ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் வாட்டர் திருப்பியும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வாட்டரோட ஃப்ளோ வந்து குறைவாக தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து அந்த தண்ணி இதில் வந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு இந்த அலை அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த தடவை அப்படின்னு வந்து சொன்னாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு செடி மரம் இல்லாத இடமே வந்து பார்க்க முடியல. சுற்றி நல்ல செடி மரம் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் இருக்கிறது எல்லாமே அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தேவையில்லாத செடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு இல்லைன்னா ஒரு மாங்காய் மரம், அது தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய அது வந்து வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் அதெல்லாம் கூட அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ஆயுர்வேதா சென்டரு, அப்புறம் மசாஜ் சென்டர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது, போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் போகல. ஈவினிங் வந்து டீ வந்து கொடுத்தாங்க. 5 o'clock போல் டீ வந்து கொடுத்தாங்க. அதோட ஒரு பஜ்ஜி இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டோன்னா அதுவும் அவங்க வந்து செஞ்சு தராங்க. போட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் 1:30 கொடுத்துட்டு ஒரு 2:30 அந்த டைமில் நிறுத்திட்டாங்க. திரும்பியும் ஒரு 4:30 அந்த டைமில் தான் வந்து திருப்பி போட் வந்து எடுத்துட்டு ஒரு 5:30 போல் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. எங்களுக்கு இதில் வந்து என்ன ஒரே ஒரு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நைட் வந்து நிறைய அந்த பூச்சியெல்லாம் லைட்டெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பூச்சியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூச்சி தான் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது. மித்தபடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. நைட் வந்து இங்கே அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து கொண்டு விட்டுட்டாங்க. கேண்டில் லைட் டின்னர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து முந்திரி மரம் இருக்கு இல்லையா, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த முந்திரி கொட்டை வந்து வெளியில் இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. இதெல்லாம் அந்த போட் நாங்கள் நிறுத்தியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருந்தது. அது அப்புறம் பலாப்பழம் மரம் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், இது முந்திரி பழம், அதில் அந்த கொட்டை வந்து வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தது. பலாப்பழ மரமும் வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருந்தாங்க. சக்கப்பழம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எல்லார் வீட்லேயும் இருக்குது. நல்ல காய் பிடிச்சிருக்கு எல்லார் வீட்லேயுமே.
பார்க்கும்போதே வந்து அது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த டைமில் நல்ல சீசன் இல்லையா, அதனால நல்லா வளர்ந்துருந்தது. ஏர்லி மார்னிங் சரி நைட்டும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஃபுல் மூன் டேயில் போயிருந்தோம், அதனால நிலா பார்க்குறதுக்கு அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த பறவையோட சத்தம், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு பிஸியான வேர்ல்டில் கண்டிப்பாக இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா எப்போ பாரு ஏதோ ஓடிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் நமக்குமே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ மார்னிங் வந்து 8 o'clock அவங்க வண்டி வந்து எடுக்கிறாங்க. திருப்பியும் 10 o'clock கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த 2 hours நம்ம போனோம் இல்லையா, அதில் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகிறாங்க. நாங்கள் அப்போ போகும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்தது, அதனால அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. இப்போ போகும்போது கொஞ்சம் அந்த பனியாகவும் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆப்பம், எக்கு கறி, ப்ரான் நாங்கள் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ரானில் வந்து ஒரு கிரேவி வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம வந்து ஒரு நிறைய பேரோட போகும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைவாக தான் வரும். பெரிய போட்லாம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் குறைவாக தான் வரும். அதனால பிஃபோராகவே பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போட் ஹவுஸ் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து மூணார் போயிருந்தோம். ஏன்னா சென்னையிலேருந்து போகிறோம், இது மட்டும் போட் ஹவுஸ் மட்டும் போயிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே மூணார் போயிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ மூணாரோட வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அந்த லிங்க் வந்து தரேன் பாருங்கள். நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு எந்த பிளேஸ் போனீங்க, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.